வேக வச்ச உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், சூப்பரான ஹெல்த்தியான டிஃபன் செய்யலாம். அதுவும் 5 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபி. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த டிஃபனும் இந்த பொடியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசி மாவில் எப்பொழுதும் ஒரே மாதிரி டிஃபன் செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்களேன். பசங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இது போல் டிஃபன் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு என்ன டிஃபன் செய்கிறதுன்னு யோசனையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஃபனை ட்ரை பண்ணுங்கள். இட்லி மாவு, தோசை மாவு இல்லாத டைம்லலாம் இந்த டிஃபன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பொடியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பொடி செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் தண்ணி எதுவுமே சேர்க்காம பல்ஸில் வச்சு சும்மா 2 சுற்றி எடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பார்க்குறதுக்கு கட் பண்ணின மாதிரியே இருக்கணும். பூண்டு கருவேப்பிலையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணின மாதிரியே இருக்கணும். அது போல் துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் சுத்த விட்டுட்டீங்க அப்படின்னா அது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் பல்ஸில் வச்சு விட்டு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். இது இப்போ ஓரத்தில் இருக்கட்டும். இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த பூண்டுக்கு இந்த மிளகாய் பொடி வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சுகர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ பூண்டு எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு, சர்க்கரை, அந்த பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நல்லா கொதிக்க வச்ச எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நல்ல எண்ணெய் வந்து கொதிஞ்சிருக்கணும். நல்ல சூட்டில் இருந்தால் தான் இந்த பொடி வந்து நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மீதி எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக ஊற்றுங்க. நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நல்லெண்ணெய், கடலெண்ணெய் கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் வந்து. மீதி இருக்கிற எண்ணெயும் சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் தேவைன்னாலும் நீங்கள் தாராளமாக நிறையவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறைய சேர்த்து செய்யும்போது நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஆனால் ஈரம் படாமல் பார்த்துக்கணும். ஸ்பூன்லலாம் யூஸ் பண்ணினீங்கன்னா ஸ்பூன் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். ஈரமாக இருந்து இதோட நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா பொடி வந்து கட்டாயமாக கெட்டு போயிடும். இதை அப்படியே ஒரு பாட்டிலில் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம ரொட்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வந்து பெரிய சைஸில் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு துருவிக்கலாம். நீங்கள் மசிச்சு செய்யக்கூடாது. இது வந்து துருவி சேர்த்திங்க அப்படின்னா நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மசிச்சு சேர்த்திங்க அப்படின்னா அங்கங்கே உருளைக்கிழங்கு கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இது போல் துருவி சேர்த்துக்கோங்க. கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா உருளைக்கிழங்கையுமே துருவிட்டேன். இதில் வந்து இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து மெஷரிங் கப்பால் 2 கப் வரைக்கும் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது கரெக்டான அளவாக இருந்தது. நீங்கள் இன்னும் 1 கப்பு எக்ஸ்ட்ரா எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டேன். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதே போல் பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த ரொட்டிக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது. சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதத்தை வச்சு நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரம், உருளைக்கிழங்குல உள்ள ஈரத்தை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டு அப்புறமே தண்ணி தெளித்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கலந்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு இருக்குது. தண்ணி பத்தலை, அதனால் நான் மறுபடியும் தண்ணி கொஞ்சமாக தெளித்து
மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிடாதீங்க, தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இடியாப்ப மாவெல்லாம் ரெடி பண்ணுவோம் பாருங்கள், அந்த பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு, ஹார்டாக இருக்கக்கூடாது. அதே போல் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும்னுலாம் இல்லை. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி இடியாப்ப மாவெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க பாருங்கள், அதே போல் அந்த பக்குவத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஊற வைக்கலாம் தேவையில்லை, நம்ம டைரெக்டாக அப்படியே தோசைக்கல்லில் தட்டி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் தட்ட வராது அப்படின்னா நீங்கள் பட்டர் ஷீட்டோ அல்லது இலையில வச்சோ தட்டிக்கங்க. பெரிய உருண்டைகளாக எடுத்து உருட்டி இப்போ நான் தோசைக்கல்லில் டைரெக்டாக தட்டிக்கிறேன். இதில் வந்து வேறு எந்த பொருளுமே சேர்க்க தேவையில்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து இந்த பொடி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அது கூட வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கல்ல நல்லா லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. லோ ஹீட்டில் வச்சுட்டு கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் தட்ட ஆரம்பிங்க. உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். அப்படி இல்லைன்னா தண்ணியில் கூட தொட்டு நீங்கள் தட்டிக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டிக்கங்க. இப்போ நான் தட்டிட்டேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க, கம்மியாக சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த ரொட்டிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும், ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது, பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியெல்லாம் வச்சிங்கன்னா காரமாக செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இந்த ரொட்டியில் வந்து காரம் கொஞ்சம் கூட இருக்காது. அதனால் சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிடுங்க. இப்போ நான் செஞ்சுருக்கிற இந்த மிளகாய் பொடி காரமாக இருக்கும்னீங்கன்னா கண்டிப்பாக காரம் இருக்காது. இந்த ரொட்டிக்கு இந்த பொடி நல்லா இருக்கும்ன்றதுனால நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த பொடி தான் செய்யணும்னு கட்டாயம்லாம் இல்லை. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் இந்த பொடியை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த பொடியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு சைடிஷ் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடிக்கும் இந்த ரொட்டிக்கும் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸோட பொருள்களையும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் இது மாதிரி நிறைய ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கையில் வச்சதுமே அப்படியே பூ போல் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் சொல்கிறேன், உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது இந்த பொடிக்கும் இந்த ரொட்டிக்கும். பசங்களுக்கும் கொடுக்குறீங்க, பெரியவங்களுக்கும் கொடுக்குறீங்கன்னா இந்த மிளகாய் பொடியை கட்டாயமாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது சைடிஷ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும் எனக்கு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.